புதுச்சேரி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி வெங்கடசுப்பா ரெட்டி சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்ததால் பரபரப்பு போராட்டமும் ஏற்பட்டது. முன்னதாக முதலமைச்சர் காரை வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்க முற்பட்டபோது போலீசார் தடுத்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு 2642 பேரை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை நீக்கியது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த சில நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் திடீரென தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறிக்க முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென போலீசார் போராட்டக்காரர்களை களைய தடியடி நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒருவர் கீழே விழுந்த நிலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெண்கள் மற்றும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டசபையை மீண்டும் முற்றுகையிட்ட நகராட்சி வாரிசுதாரர்கள் 89 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் 123 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பு வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி சென்றனர். ஊர்வலம் சுப்ரையன் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்த அவர்களை யூகோ வங்கி அருகே தடுப்புகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இந்நிலையில் மாலை அனைவரும் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சட்டசபை நோக்கி வந்தனர். தொடர்ந்து சட்டசபை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் எஸ்பி ஸ்ருதி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து நாளை அதாவது இன்று அதிகாரிகளுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை முற்றுகை, மறியல், சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர். இந்நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்கள் மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சம்பா கோவில் அருகே நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தி மௌனமாக சென்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 1.46 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியல்பேட்டை நபரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி என கூறி கடன் வரம்பை அதிகரித்து தருவதாக கூறினார். அவர் அனுப்பிய லிங்கை ஓபன் செய்து தனது விவரங்களை உள்ளீடு செய்தார். அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 90,000 மாயமானது. கோரிமேடு நபரிடம் 40,800, வைத்திக்குப்பம் நபரிடம் 15,399 என 3 பேர் 1,46,199 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் பகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமத்துவ வளைகாப்பு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் செட்டிப்பட்டு கிராமம் பகுதியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் ஓம் அனிதா ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு மிக சிறப்பாக சமத்துவ வளைகாப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது துணைவியாரோடு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைத்து சீர்வரிசைகள் வழங்கி தாய் சேய் நலம் வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கலந்து கொண்ட கர்ப்பிணிகளுக்கு நலங்கு, சீர்வரிசை, வலைகள்,
புடவை, பழங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு கர்ப்பிணி பெண்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நோக்கமானது தாய்மையின் மேன்மையை போற்றுதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCPகள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஏலம் வெளியூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நடத்தும் முதலாம் ஆண்டு MCPகள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களின் ஏலம் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதில் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரைசிங் ஃபீனிக்ஸ், உருவியாறு லயன்ஸ் கிங், திருக்காஞ்சி மங்கலம் வாரியர்ஸ், MCC மணக்குப்பம் கிரிக்கெட் கிளப், ராயல் சேலஞ்சர்ஸ், ஆச்சாரியபுரம் எக்ஸ்ட்ரீம் பிளான்ஸ்டர்ஸ், ஆரியபாளையம் அரியூர் கிரிக்கெட் கிளப், சாத்தமங்கலம் ஸ்போர்ட்ஸ் கிளப், UVCC கோட்டைமேடு, மோஹித் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி, கனுவப்பேட் உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து 10 அணிகளின் உரிமையாளர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 226 வீரர்கள் ஏலத்தில் உள்ள நிலையில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். மேலும் போட்டிகள் அனைத்தும் லீக் சுற்றுகளாக நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. போட்டிகள் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்தது வெகு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் பேனர் வைத்து காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை போட்டியிட அழைப்பு விடுத்த இளைஞரால் காமராஜர் நகர் தொகுதி மக்களிடையே உற்சாகம் எழுந்துள்ளது. புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சார்ந்தவர் ஜாகிர். இவர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர். இவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளார். இதனையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டு ஆழ்கடலில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்று பேனர் வைத்து பிரசாரத்தை துவங்கியுள்ளார். அந்த பேனரில் ஜேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் படம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இவ்வித பேனரால் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்களிடையே பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை தான் வன்மையாக கண்டிக்கிறேன். தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நியாயமான கோரிக்கையுடன் போராடிய அவர்கள் மீது இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை தேவையற்றது. இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகூர் தொகுதியில் ஜேசியம் மருத்துவக் குழு அபார சாதனை. சிறந்த மனிதநேய சேவையாக ஜேசியம் மன்ற மருத்துவக் குழு பாகூர் தொகுதியில் பல நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகளை வழங்கி வருவது பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. பாகூர் ஈஸ்வரன் கோவில் தெருவை சார்ந்த சேகர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிபவர். 5 மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் கடுமையாக காயமடைந்தவர் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று மூளை அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார். நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகு தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில் அவரது குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய மருத்துவ உபகரணங்களையும் தினசரி மருத்துவ பராமரிப்புகளையும் மேற்கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் தவித்தனர். இந்த நிலையை அறிந்த ஜேசியம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஜேசியம் மன்ற மருத்துவ குழுவினர் மனிதநேய உணர்வுடன் உடனடி உதவிகளை செய்து வருகின்றனர். தினமும் சேகரின் இல்லத்திற்கு சென்று தேவையான மருந்துகள் வழங்குதல், உடல்நிலை பரிசோதனை, தொடர்ந்து செய்ய வேண்டிய சிகிச்சைகள் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக சேகரின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல குருவினத்தம் பகுதியை சார்ந்த 57 வயதான பாலசுப்ரமணியன் வாகன விபத்தில் காயமடைந்து அறுவை சிகிச்சை பெற்ற பின்னர் வீட்டில் ஓய்வில் உள்ளார். இவருக்கும் ஜேசியம் மன்ற மருத்துவர் குழுவினர் தினமும் வீட்டிற்கு சென்று மருத்துவ சிகிச்சை, பிசியோதெரபி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாலசுப்ரமணியன் மனைவி சிவகங்கை கூறுகையில்,
ஜேசிஎம் மருத்துவக் குழு தினமும் எங்கள் வீட்டிற்கு வந்து சிகிச்சை செய்து வருகின்றனர். தனது கணவரின் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி. மேலும் மூர்த்தி குப்பத்தை சார்ந்த தனசேகர் விபத்தால் இடுப்புக்கு கீழே உணர்வு இழந்த நிலையில் இருந்தார். ஜேசிக மன்ற மருத்துவக் குழுவினர் தொடர்ச்சியான சிகிச்சையால் தற்போது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜேசிக மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில், பாகூர் தொகுதி முழுவதும் நோயால் அவதிப்படும் மக்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சையை வழங்கி வருகிறோம். சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். திருபுவனையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 1.66 கோடியே 83,000 செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் ஸ்ரீனிவாசா நகர் விரிவாக்கம், பாரதிதாசன் நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், சுப்பிரமணியன் நகர், பாலாஜி நகர், திருமுருகன் நகர், வரதராஜன் நகர் மற்றும் பெருமாள் கோவில், ஏரிக்கரை சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்காக புதுச்சேரி அரசு சாட்சி திட்டத்தின் மூலமாக வங்கியின் கடன் உதவி பெற்று அரசாணை வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கி அருகில் நடந்த விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளைநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். மணப்பட்டு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஜெண்டர் கேம்பெயின் 4.0 விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வும் குழு உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வும் கொடுக்கப்பட்டது. இதில் குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல், பள்ளி இடைநிற்றல், பாலின பாகுபாடு, சம உரிமைகள், பெண்கள் பெயரில் சொத்துரிமை பற்றிய விழிப்புணர்வும் கொடுக்கப்பட்டது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம சேவை திலீப் மற்றும் ஜெண்டர் சிஆர்பி ராணி, சிபி பொன்னி, மல்லிகா, புகிபர் மஞ்சுளா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தனது சொந்த செலவில் வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக குமாரபாளையம் தண்டுமாரியம்மன் கோவில் வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ தண்டுமாரியம்மன் சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி உற்சாக வரவேற்பும் வழங்கப்பட்டது. இதில் பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம், கேந்திர பொறுப்பாளர் சக்திவேல், தொகுதியின் செயலாளர் ஜெயமூர்த்தி, ஹரிராமன், தயாளன், ராமநாதன், கண்ணன், கிருஷ்ணராஜ், கணேஷ், காசிநாதன், சிவமூர்த்தி, அண்ணாமலை, பத்மாவதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரவெளி தொகுதிக்குட்பட்ட நலவாடு, ஸ்ரீனிவாச அவென்யூ மற்றும் பூங்கொடிபுரம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரவெளி தொகுதிக்குட்பட்ட நலவாடு சுனாமி குடியிருப்பிலிருந்து குட்டியாண்டவர் கோவில் வரை ரூபாய் 18,70,000 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மணவெளி ஸ்ரீனிவாசா அவென்யூ பகுதியில் 25,44,000 ரூபாய் செலவில் புதிய சாலை மற்றும் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். அதனையடுத்து மணவெளி பூங்கொடிபுரம் பகுதியில் 17 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் மற்றும் ஃபேவர் பிளாக் சீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும்
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.